தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கல்லூரி மாணவி தற்கொலை செய்த விவகாரத்தில் 2 பேராசிரியர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். அதாவது நிச்சயமாக பத்துவரி, அதாவது தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த கணேசன் மாடத்தி தம்பதியின் மகள் இந்து பிரியா அங்க இளங்கலை படிப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் செல்போன் கொண்டு சென்றதாகவும் அதற்காக நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என அங்கு பணியாற்றி வரும் முத்துமணி வளர்மதி ஆகிய 2 பேராசிரியர்களும் கூறியதாகவும், அப்போது அந்த மாணவி நான் செல்போன் கொண்டு வரவில்லை என்றும் அந்த முறையிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த மாணவி மன உளைச்சலில் ஏற்பட்டு வீட்டில் மறுநாள் காலையில், அதாவது நேற்று தூக்கிட்டு தற்கொலை செய்து உள்ளார். இதை கண்ட தாய் அலறி அடித்து கூச்சலிடவே உறவினர்கள் இறந்த சடலத்தை மீட்டு புளியங்குடி அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மாணவர்களும் அங்குள்ள உறவினர்கள் என்னுடைய மாணவியின் இறப்பிற்கு உரிய நீதி வேண்டும் எனவும், அதற்கான அவர்கள் தற்கொலைக்கு தூண்டியதாக ஆசிரியர் பேராசிரியர் முத்துமணி வளர்மதி ஆகிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என நேற்று இரவு வரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார் மற்றும் போலீசார் மாணவியின் உறவினர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் இருவரையும் கைது செய்யப்படும் எனவும், மாணவிக்கு நீதி விசாரணை மற்றும் அவர்களுக்கான உரிய இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் மாணவியினுடைய உடலை உறவினர்கள் பெற்று சென்றனர். தற்போது இந்த மாணவியின் தற்கொலை வழக்கிற்கு முத்துமணி மற்றும் வளர்மதி ஆகிய 2 பேராசிரியர்களையும் தற்போது புளியங்குடி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி செந்தில், தகவல்களை பகிர்ந்தமைக்கு. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இதுவரை 1300 ராணுவ வீரர்கள்